ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ புடலங்காய் ரிங்ஸ். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஒரு புடலங்காயை க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். விதை இருக்கும்போது இப்படி கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம விதையை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திக்னஸ்லேயே கட் பண்ணுங்கள். இந்த திக்னஸ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி திக்னஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆயில் அதை எல்லா விதையை ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். எல்லா விதையை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் ஒரு டைம் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் அதை கொட்டிக்கலாம். அப்புறம் இதுக்கு மசாலா சேர்க்கலாம். 65 சேம் தான், ஆனால் இது வந்து புடலங்காய். 65 மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கிட்டாச்சு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறமா சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம் கிறிஸ்பிக்காக. அப்புறம் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புடலங்காயில் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். லைட்டாக லெமன் ஜூஸ் லைட்டாக விட்டுக்கலாம். அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் லைட்டாக வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு பீஸாக போட்டு எடுக்கலாம். ரொம்ப அழுத்தி மிக்ஸ் பண்ணிடாதீங்க, எல்லா ரிங்ஸும் உடஞ்சிடும். அதனால் லைட்டாக அப்படி பட்டும் தொடாமலும் தொட்டும் தொடாமலும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றியாச்சு, ஹீட் ஆகிடுச்சு. ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். மொத்தமாக போடாதீங்க, ஒரு பீஸாக போட்டு எடுத்துக்கிறாங்க. இது பார்க்க நல்லா அழகாக இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். சைடிஷாகவும் யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். குழந்தைங்க ஸ்கூலுக்கு வெரைட்டி ரைஸ் எடுத்துகிட்டு போவாங்கள்ல, அவங்களுக்கு இதை சைடிஷாக கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ரிட்டன் வரும்போது அந்த பாக்ஸு காலியாக தான் வரும். பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் செஞ்சேன்னா எனக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அந்த மாதிரி இருக்கும். பார்க்கவும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. புடலங்காய் ரிங்ஸ் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்திங்களா. நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஆயில் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் இதை. அப்புறமா இன்னும் கொஞ்சம் மீதம் இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக தெரியுதுன்ட்டு. மீதம் இருக்கிறத போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டுக்கலாம். போட்டு கார்னிஷ்காக மேலே போடுறேன் நான். மீதம் இருக்கிறதையும் போட்டாச்சு. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு வித்தியாசமான 65 உடன் சந்திக்கும் வரை உங்களோட விரும்புவது கிச்சன்.